சப்ஸ்கிரைபர்ஸ் சைட் ரெடி பண்ணி முடிச்சோடனே உங்களுக்காக ஒரு புது சைட் கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான லொகேஷன், ஒரு பிரீமியமான லொகேஷன். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எந்த லொகேஷன் பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய லொகேஷன் தேடி இருப்போம். குறிப்பா வந்து பக்கத்துல வந்து ஐடி கார்டு இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்தா நல்லா இருக்கும், ஜாப்காக பிரீமியமா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருப்போம். பட் எதுவுமே நம்ம பட்ஜெட்குள்ள வராதுங்க. ஆனா நீங்க பட்ஜெட்குள்ளேயும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இந்த மாதிரி வந்து நல்ல லைஃப் ஸ்டைலோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன்லயும் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்றாதீங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையோட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லொகேஷனா, அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நல்லாவும் டெவலப் ஆகிட்டு வர லொகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தாம்பரத்துக்கு அடுத்து இருக்கிற இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரெச் தாங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு அழகாக எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில், கிட்டத்தட்ட சென்னையோட ஒரு கேட்வே லொகேஷனே சொல்லலாம். இங்க உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா விஐபி ஹவுசிங்கோட ஸ்டெர்லிங் மெடோஸ் ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கு, பேங்க் லோன் இவங்களே சப்போர்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தாம்பரம் மாதிரி லொகேஷன்ல 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி தேடுறதுக்கு இங்க வந்து நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ரெண்டாவது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்க இருக்குது உங்களுக்கு. அண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ முக்கியமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டு அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோட சின்ன சஜஷன் தான் இது. அண்ட் முக்கியமாக ஏன் இப்படி நான் சொல்கிறேன்றது ஒரு நெக்ஸ்ட் ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க, ஏன்னா இது நம்மளுடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொகேஷன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த லொகேஷனில் எந்த லொகேஷனுமே சரி நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் அங்கே எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமாக வந்து பேஸே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் எடுத்துக்கிட்டோம்னா சென்னையோட ஒரு முக்கியமான ரூட்டு நம்ம ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லாங்க. ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்டி ரோட பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாவே சென்னையோட கனெக்ட் பண்ற முக்கியமான ரோடு. கிட்டத்தட்ட சென்னையோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம இப்போ சிங்கப்பெருமாள் கோயில சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இந்த லொகேஷன் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறத கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் ரூட் காட்டிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஓகேங்களா நம்ம பூஞ்சேரியிலேருந்து எண்ணூர் வரைக்கும் ஒரு 6 பெரிஃபரல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய என்ட்ரி பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் நியர்பையா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரோடு கனெக்ட் பண்ற ரோடு அதுவுமே வந்து ஈஸி ஆக்சஸபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஸோ இப்படி ஒரு முக்கியமான ரோட்வேஸோட இருக்கிறது பெரிய பெரிய அட்வான்டேஜ் இந்த சைட்டுக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாப், ஏஷியாலே பெரிய பஸ் ஸ்டாப் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. சவுத் சைட் ஃபுல்லாகவே பஸ் போகிற முக்கியமான பஸ் ஸ்டாப்பு. பட் இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி இங்கே வீடு இருக்குன்னா நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பண்ணணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் மாறிட்டு இருக்குது. நம்ம நிறைய பேர் ஆன்லைனில் தான் பஸ்லாம் புக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜஸ்ட் பஸ்ஸை புக் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மெயின் ரோடு போயிட்டு பஸ் ஏறி ஊருக்கு போயிடலாங்க. இது பெரிய அட்வான்டேஜ். ஊர்லேருந்து வரும்போதும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லாம் போகணும்னு அவசியமே இல்லை, அழகாக முன்னாடியே இறங்கிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸு. உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான லொகேஷன். நான் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் சைடு ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுலேயும் குறிப்பாக ஐடி கார்டர்ஸ். ஓகேங்களா, ஐடி கார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம சைட்டுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப்பிங்கு மகேந்திரா சிட்டி. ஓகேங்களா, அண்ட் இந்த சைடில் நான் ஜஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது நான் கூகுள் மேப் போட்டு தான் வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம ஜோவையும் வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ 2 முக்கியமான ஐடி கார்டு இருக்குது, மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதுவும் சைட்ல இருந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ ஐடி ஹப்ஸும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த பர்டிகுலர் லொகேஷனோட அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கம்பெனிஸ் நிறைய இருந்தாலே அதை சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்பவே முக்கியம். ஸோ அதோடைய கட்டமைப்பை பார்க்கும்போது இந்த லொகேஷன் ரொம்பவே நல்ல லொகேஷனாக இருக்கும் ரெசிடென்ஷியலுக்கு ஃபியூச்சரில்.
அண்ட் இப்போ நம்ம இந்த சைட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த சைட்டில் உங்களுக்கு லிமிட்டடாக தான் ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஏன்னா சைட் ஃபுல்லாகவே வெறும் 40 ஃப்ளாட் தான் இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக போட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு அழகான பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸும் ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே பிளாட் சைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்குதுங்க. உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2890 ரூபா வந்து ஸ்டார்டிங் ரேட்டு. உங்களுக்கு பேங்க் லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணி தராங்க. நீங்கள் ப்ரோக்கரேஜ் எதுவுமே பே பண்ண தேவையே கிடையாது. விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோடைய ஸ்டெர்லிங் மெடோஸ் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் தான் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கிறேன். உடனே கால் பண்ணுங்கள். பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த லொக்கேஷனில் நீங்கள் வாங்குங்க. தேங்க்யூ.